ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஸ்ரீகாந்த் நடிப்பில் ரிலீஸ் ஆன தினசரி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோவான ஸ்ரீகாந்த் ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவரு அம்மா அப்பா மற்றும் அக்காவோட ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காரு. அக்காவுக்கு கல்யாணம் ஆகி ஸ்கூல் போற வயசுல ஒரு பொண்ணு இருக்காங்க. அக்காவோட ஹஸ்பண்ட் ஃபாரின்ல இருக்கிறதுனால அவங்களும் அம்மா அப்பா கூடவே இருக்காங்க. ஹீரோவுக்கு கல்யாணம் பண்றதுக்காக அவங்க வீட்டுல உள்ளவங்க புரோக்கர் மூலமா பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஹீரோ தனக்கு வரப்போற மனைவி தன்னை விட அதிக சம்பளம் வாங்குறவங்களா இருக்கணும்னு கண்டிஷன் போடுறாரு. பட் இவரோட கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி பொண்ணு கிடைக்காம இருக்கு. அதனால இவரோட கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பொண்ணு தமிழ் கலாச்சாரத்தோட இருக்கிற மாப்பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு எதுவும் போகாம வீட்டுல உள்ள எல்லாரையும் நல்லா கவனிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோ வீட்டுல உள்ள எல்லாரும் ஹீரோவை ஏமாத்தி அந்த பொண்ணைய ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்க. கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு நைட்டு ஹீரோவுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியுது. இதுக்கப்புறம் ஹீரோவோட லைஃப்ல நடந்த சம்பவங்கள் என்ன, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஹீரோவான ஸ்ரீகாந்த் அட்டகாசமா நடிச்சிருக்காரு. அதுலயும் படத்தோட கிளைமேக்ஸ்ல அவரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஹீரோனியான சிந்தியா அவங்களோட ரோலை நீட்டா பண்ணிருக்காங்க. ஹீரோவோட அப்பாவான எம்எஸ் பாஸ்கர் அவரோட அனுபவம் வாய்ந்த நடிப்பை ரொம்ப அற்புதமா வெளிப்படுத்திருக்காரு. அதுலயும் தன்னோட மகனுக்கு பணம் மட்டும் வாழ்க்கையிலன்னு புரிய வைக்கிறதுக்காக ஒரு சில விஷயத்த ஸ்ரீகாந்த் கிட்ட சொல்வாரு. அதுலலாம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கு. ஹீரோவோட அக்காவை நடிச்ச வினோதினியும் செமையா நடிச்சிருக்காங்க. படத்துல ஹீரோவோட அம்மா ஹீரோனி வீட்டுல சம்மந்தம் பேசும்போது ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க. அதெல்லாம் நல்ல காமெடியா இருக்கு. அதே மாதிரி கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் ஹீரோனி வீட்டுல உள்ள எல்லாருக்கும் தலைக்கு தேய்க்கிற சீக்காய் பொடியில காஃபி போட்டு கொடுப்பாங்க. அதுவும் நல்லாவே காமெடியா இருக்கு. இப்படி படத்துல அங்கங்க உள்ள காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒவ்வொரு மனுஷனும் பணத்து மேல உள்ள ஆசையால என்னென்ன தப்பெல்லாம் பண்றான் அப்படிங்கறதையும் அதனால அவனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பத்தியும் படத்துல நல்லா காட்டியிருக்காங்க. படத்தோட கிளைமேக்ஸ் கொஞ்சம் எமோஷனலா இருக்கு. படத்தோட பிஜிஎம் மற்றும் சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ் படம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. படத்துல ஐடி கம்பெனில ஒர்க் பண்றவங்க அதிக வட்டிக்கு பணம் கொடுக்கற மாதிரி படத்துல ஒரு சில சீனை காட்டியிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல. படத்துல உள்ள சண்டை காட்சிகள் படத்துக்கு தேவையே இல்ல. பணம் மட்டும் வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்கிற ஹீரோ யாரோ ஒருத்தரோட பேச்சை கேட்டு சடனா மனசு மாறுவாரு. அதெல்லாம் கொஞ்சம் நாடகத்துமையா இருக்கு. இந்த படத்தை ஜி சங்கர் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல ஸ்ரீகாந்த், சிந்தியா, எம்எஸ் பாஸ்கர், வினோதினி இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா ஒரு ஆவரேஜான ஃபேமிலி டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.